பீகோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேகேஆர் vs எஸ்ஆர்எச்சோட மேட்ச் ரிவ்யூங்க. டாஸை பத்தி பார்த்தோம்னா கேகேஆர் தான் வின் பண்ணாங்க. அஜிங்கியா ரஹானே டாஸை வின் பண்ண சேசிங் ப்ரிஃபர் பண்ணிட்டாருங்க. எதுக்குன்னா டியூ அதிகமாக வரும்ன்றதுக்காக சேசிங் ப்ரிஃபர் பண்ணாரு. ஆனா அதுவே எஸ்ஆர்எச்சோட பெனிஃபிட்டா அமைஞ்சிருச்சுங்க. பேட்டர்ஸ் வந்த எல்லாருமே பொழந்து எடுத்துட்டாங்கங்க. சும்மா சொல்லக்கூடாது, பார்க்க வந்த எல்லாருக்குமே காசு வசூல் ஆயிடுச்சு. அங்க இங்கன்னு பால் தெறிக்க விட்டு பவுண்டரி சிக்ஸர்ஸ் விளாசி எடுத்துட்டாங்க. கேகேஆரோட பவுலர்ஸ் டாஸை ரெக்ரெட் பண்ற அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஹை பர்ஃபார்மன்ஸா யாரெல்லாம் கொடுத்ததுன்னு பார்த்தோம்னா டிராவிஸ் ஹெட், ஹென்ரிச் கிளாசன், அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டிங்க. இவங்க எல்லாருமே எல்லாமே 50s போடலனா கூட கிளாசன் மட்டும் 52 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி 39 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் 40ஸ்ல இருந்தாங்க. சார் 226 ரன் 20 ஓவர்ஸ்ல 8 விக்கெட்ஸ் லூஸ் பண்ணி அடிச்சு முடிச்சாங்க. நம்ம கேகேஆரோட பவுலிங் சைடில் வந்தோம்னா பவுலிங்ல எல்லாருமே கொஞ்சம் சொதப்பி தான் இருந்தாங்க. ஆனா முசரபானி மட்டும் 4 விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாருங்க. இப்போ கேகேஆரோட ஸ்பின்னிங் சைடு பார்த்தோம்னா ஸ்பின்னர்ஸ் இந்த மேட்ச் எக்ஸ்பென்சிவா போனாங்க. சுனில் நரேனும் சரி, வருண் சக்கரவர்த்தியும் சரி விக்கெட்டே எடுக்கலங்க. அவங்க ஸ்பின்னர்ஸை நம்பி தான் டீமே இருக்கும்போது அவங்க ஸ்பின்னர்ஸ் கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்காங்க. 2 மேட்ச் ஆகும். இப்போ என்ன நடக்குதுன்ட்டு நம்ம அடுத்த மேட்ச் தான் பார்க்கணும். அவங்க ஸ்பின்னை பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கேகேஆர் மாதிரி ஒரு ஸ்பின்னிங் டியோல யாருமே இல்லைங்க. கேகேஆரோட பேட்டிங் சைடு பார்த்தோம்னா அங்கிரிஷ் ரகுவன்சி 52 ரன்ஸ் அடிச்சிருந்தாருங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்டா ரன் அவுட் ஆயிட்டாரு. அது முன்னாடியே அவர் ரன் அவுட் ஆகியிருக்க வேண்டியது தான். ஆனால் கேமரூன் கிரீன் அந்த சைடு கிராஸ் பண்ணாமல் இருக்கும் போது அம்பையர்ஸ் அவருக்கு அவுட் கொடுத்துட்டாங்க. இவர் பயத்திலே இருந்தார், வெளியில் போகலாமா உள்ளே வரலாமான்ட்டு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்தார். கடைசியில் 3rd அம்பையர் வரைக்கும் போயிட்டு கேமரூன் கிரீன் தான் அவுட்டு, இவர் அவுட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா ரிங்கு சிங் 35 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. எஸ்ஆர்எச்சோட பவுலிங் சைடை பார்த்தோன்னா ஜெயதேவ் உனட்கர் 3 விக்கெட்டும், நிதிஷ்குமார் ரெட்டி 2 விக்கெட்டும், ஈஷான் மலிங்கா 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. கேகேஆர் 16 ஓவர்ஸ்லேயே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஈஸி வின்னா எஸ்ஆர்எச்க்கு இருந்தது. 39 ரன்ஸும் 2 விக்கெட்ஸும் எடுத்து டீமுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணதுனால நிதிஷ்குமார் ரெட்டி தாங்க மேன் ஆஃப் த மேட்ச். பாயிண்ட்ஸ் டேபிள் பற்றி பார்த்தோம்னா கேகேஆர் 9th பிளேஸ்லையும் எஸ்ஆர்எச் இந்த மேட்ச்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி 6th பிளேஸ்லையும் இருக்காங்க. இப்போ நம்ம மேட்ச் நம்பர் 8 டிசி விசஸ் மும்பையை பற்றி பார்த்தோம்னா இது ஒரு ஆஃப்டர்நூன் கேம்ங்க. இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னா டெல்லியில தாங்க நடக்குது. ஆஃப்டர்நூன் கேம்னால டாஸ் வின் பண்ணுற கேப்டன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறத ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எவ்வளோ ஹை ஸ்கோர் அடிக்க முடியுமோ அடிச்சுட்டு பவுலிங்கில் டிஃபெண்ட் பண்ணிக்கலான்னு பார்ப்பாங்க. இந்த கிரவுண்டில் ஆவரேஜாக 190 ரன்ஸ் ப்ளஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் விக்கெட்டை பற்றி நம்ம பார்த்தோம்னா பிட்ச் ஃப்ளாட்டாக தாங்க இருக்குது. ஃப்ளாட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்பின்னர்ஸ்க்கு ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல கிரிப்புமே இருக்கும். கீ பிளேயர்ஸை பற்றி பார்த்தோம்னா டிசி சைடில் கேஎல் ராகுல், ட்ரிஸ்டன் சப்ஸ் மற்றும் குல்தீப் யாதவ் இருக்காங்க. எம்ஐ சைடில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, ரயன் ரிக்கில்டன், அதுக்கப்புறமா ஜஸ்பிரீத் பும்ரா இருக்காருங்க. பூம் இந்த மேட்ச்சில் நல்லா பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கலாம். ரயன் ரிக்கில்டனும் ரோஹித் சர்மாவும் நல்ல அதிரடியான ஸ்டார்ட்டை கொடுப்பாங்க நம்ம எதிர்பார்ப்போம். பிளேயிங் லெவனை பற்றி பார்த்தோம்னா டிசி என்ன டீமோட போனாங்களோ அதே டீமோட இந்த மேட்ச்லையும் போவாங்கன்னு நம்ம நம்பலாம். எம்ஐ சைடில் மிச்சல் சாண்ட்னர் உள்ள ஆட் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குங்க. இம்பாக்ட் பிளேஸை பற்றி பார்த்தோம்னா டிசிக்கு முகேஷ் குமாரும் அபிஷேக் பரோலும் வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். எம்ஐக்கு சூரியகுமார் யாதவும் ஷர்துல் தாக்கூரும் வருவாங்கன்னு நம்பலாம். ஹெட் டு ஹெட்டை பற்றி பார்த்தோம்னா 37 மேட்சஸில் டிசி 16ம் எம்ஐ 21 மேட்சஸும் வின் பண்ணியிருக்காங்க. வின் ப்ரெடிக்டரை பற்றி பார்த்தோம்னா 2 டீமுமே ரொம்ப பேலன்ஸ்டாக தான் இருக்குங்க. பேலன்ஸ்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் டாப் பிளேஸ் எல்லாருமே இருக்காங்க 2 டீம்லையுமே. ஆனால் நம்ம என்ன டீம் வின் பண்ணோன்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணோன்னு பார்த்தோன்னா எம்ஐ பக்கம் போகலாம். எம்ஐயில் நல்ல பவுலிங்கும் இருக்காங்க, நல்ல பேட்ஸ்மேனும் இருக்காங்க. இப்போ நம்ம மேட்ச் நம்பர் 9 நைட் கேமாக ஜிடி விசஸ் ஆர்ஆரை பற்றி பார்த்துடலாங்க. இந்த மேட்ச் அகமதாபாத் ஸ்டேடியம் தான் நடக்குது. அகமதாபாத் ஸ்டேடியம் ரொம்பவே பெரிய ஸ்டேடியம்னால ஆவரேஜாக ஒரு 170+ ஸ்கோர் எதிர்பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் விக்கெட் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. டெத் பவுலிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். டாஸ் வின்னிங் கேப்டன் சேசிங்கை தாங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா நைட் கேமில் டியூ அதிகமாகவே இருக்கும். கீ பிளேயர்ஸை பற்றி பார்த்தோம்னா ஜிடிக்கு சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், ரஷீத் கான் இருக்காங்க. ஆர்ஆர் சைடில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, அப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சரும் ஜடேஜாவும் இருக்காங்க. பிளேயிங் லெவனை பற்றி பார்த்தோம்னா லாஸ்ட்டாக என்ன டீமோட போனாங்களோ அதே டீமோட இப்பயும் போவாங்கன்ட்டு எதிர்பார்ப்போம். நம்ம இம்பாக்ட் பிளேயர்ஸை பற்றி பார்த்தோம்னா ஜிடிக்கு சாய் கிஷோரும் ஜேசன் ஹோல்டரும் வருவாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. ஆர்ஆருக்கு குல்தீப் சென்னும் துஷார் தேஷ்பாண்டேவும் வருவாங்க. ஹெட் டு ஹெட்டை பற்றி பார்த்தோம்னா 8 மேட்ச்சில் 6 மேட்ச் ஜிடியும் 2 மேட்ச் ஆர்ஆரும் ஜெயிச்சிருக்காங்க. வின் ப்ரெடிக்டரை பற்றி நம்ம பார்த்தோம்னா ஜிடி தான் வின் பண்ணுவாங்க. எதனாலனா ஹோம் அட்வான்டேஜ் 1. அது மட்டும் இல்லாமல் சுப்மன் கில் அகமதாபாத்தில் நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காருங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் மேட்சோட அப்டேட்டை நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.